கரூரில் தாவேக தலைவர் விஜய் பிரச்சாரம் மேற்கொண்ட இடத்தில் கடும் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு தற்போது பலி எண்ணிக்கை 34ஆக அதிகரித்திருக்கிறது. இதையடுத்து கரூரில் பிரச்சாரம் மேற்கொண்ட பின் விஜய் திருச்சி சென்றடைந்திருக்கிறார். திருச்சியில் செய்தியாளர்களை தவிர்த்துவிட்டு விஜய் உடனே புறப்பட்டிருக்கிறார். அந்த காட்சிகளையும் நாம் பார்த்தோம். மேலும் விஜயை அவரது பாதுகாவலர்கள் பாதுகாப்பாக அழைத்துச் சென்றனர். கரூரில் தாவேக தலைவர் விஜய் பிரச்சாரம் மேற்கொண்ட இடத்தில் கடும் கூட்ட நெரிசல் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதை அடுத்து அங்கு பலி எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. தற்போது வரை 34 பேர் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதில் 6 குழந்தைகள், 16 பெண்கள் உட்பட 34 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். கரூரில் பெரும் துயர சம்பவமானது நிகழ்ந்திருக்கிறது. கூட்ட நெரிசல் ஏற்பட்டு 34 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் தொடர்ந்து வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், விவரங்கள். தொடர்ந்து அந்த மருத்துவ சிகிச்சை வழங்கப்பட்டு வருகின்றது. அரசு மருத்துவமனையிலுடைய குழந்தைகள் நல வார்டில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு உயிர்காக்கும் சிகிச்சைகள் வழங்கப்பட்டு வருகின்றது. அரசு மருத்துவர்கள் பணிக்கு உடனடியாக இரவு பணிக்கு முழுவதுமாக வந்திருக்கின்றார்கள். அடுத்தடுத்து பலர் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில்தான் எமர்ஜென்சி வார்டில் இருந்து பலர் ஐசியூக்கு ஏற்கனவே மாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அவசரகால சிகிச்சை பிரிவிலிருந்து தீவிர சிகிச்சை பிரிவுக்கு அவர்கள் மாற்றப்பட்டிருக்கின்றார்கள். குழந்தைகள் நல வார்டிலே அவசர கதியிலே சிகிச்சைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. எப்படியாவது வந்திருக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளையும் காப்பாற்றிவிட மாட்டோமா என்கின்ற ஒரு இயக்கத்தோடு அங்கிருக்கக்கூடிய மருத்துவ குழுவினர் பணியில் இருக்கின்றார்கள். மற்ற இடங்களை காட்டிலும் இந்த ஐசியூ என்று சொல்லப்படக்கூடிய தீவிர சிகிச்சை பிரிவிலும் அதே போன்று குழந்தைகள் நல வார்டிலும் சிகிச்சை பிரிவிலே ஏராளமான மருத்துவர்கள் இருக்கின்றார்கள். இன்று நடைபெற்ற தமிழக வெற்றி கழகத்தினுடைய கரூர் தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் பங்கேற்றிருந்தவர்களுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகள், நிபந்தனைகள் எல்லாம் விதிக்கப்பட்டிருந்தன. அவை அனைத்தையும் அவர்கள் பின்பற்றினார்களா என்பது மிகப்பெரிய கேள்வியாக இருந்தது. குழந்தைகளை வர வேண்டாம் என்று சொல்லியிருந்தார்கள், பெண்கள் வர வேண்டாம் என்று சொல்லியிருந்தார்கள். ஆனால் இன்று வந்து உயிரிழந்தவர்கள் பெரும்பான்மை எண்ணிக்கையில் இருக்கக்கூடியவர்கள் குழந்தைகளும் பெண்களும் தான். நிறைய குழந்தைகள் அந்த நிலையிலேயே அவர்கள் கிடைக்கின்றார்கள். அவர்களுக்கான மருத்துவ சிகிச்சைகள் வழங்கப்பட்டு வருகின்றன. எப்படியாவது அவர்களை உயிர் காத்துவிட வேண்டும் என்கின்ற தவிப்போடு அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் இருப்பதை பார்க்க முடிகின்றது. இதுவரை தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றிலே நிறைய கூட்டங்கள் நடைபெற்றிருக்கின்றன. நிறைய மக்கள் ஒன்று கூடியிருக்கின்றார்கள். மாநாடுகள் நடைபெற்றிருக்கின்றன. ஆனால் ஒருபோதும் இது போன்ற மிகப்பெரிய விபத்துகள் நடந்தது கிடையாது. அதிலும் குறிப்பாக இதுவரை 34 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள். அதோடு சேர்த்து மேலும் பலர் என்ன ஆனார்கள் என்பதை கண்டறிய முடியாத வகையிலே அவர்கள் எல்லாம் எந்த மருத்துவமனையில் இருக்கின்றார்கள் என்பது கூட புரியாத நிலையில் அவருடைய உறவினர்கள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு ஆறுதல் சொல்வதற்கும் ஆட்கள் இல்லை. தற்போது நடந்து முடிந்திருக்கக்கூடிய இந்த மிகப்பெரிய துயர சம்பவத்திலே இதுவரை இறந்தவர்களின் எண்ணிக்கை 34ஆக இருக்கின்றது. குழந்தைகளை பொறுத்தவரை 6க்கும் மேற்பட்ட குழந்தைகள் உயிரிழந்திருக்கின்றார்கள். 16க்கும் மேற்பட்ட பெண்கள் உயிரிழந்திருக்கின்றார்கள். இந்த உயிரிழப்பின் எண்ணிக்கை இத்தோடு நின்றுவிட வேண்டும் என்றுதான் அனைவருமே வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கடந்த ஒரு அரை மணி நேரமாக 2ஆக இருந்து 10ஆக இருந்து 20 கடந்து 34ஆக தற்பொழுது உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து காணப்பட்டிருக்கின்றது. அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய சிகிச்சை முறைகள் குறித்து தொடர்ந்து மருத்துவ குழுவினரோடு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் உள்ளிட்டவர்கள் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மேலும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி உள்ளிட்டவர்களும் மருத்துவமனையிலேயே இருந்து அங்கே வழங்கப்பட வரக்கூடிய அந்த சிகிச்சை முறைகள் குறித்து கேட்டறிந்து வருகின்றார்கள். மற்றொரு பக்கம் தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமைச் செயலகம் இணைந்திருக்கிறார். தலைமைச் செயலகத்திலே முக்கிய அரசுத்துறை அதிகாரிகள் வரவழைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் காவல்துறை உயர் அதிகாரிகளும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றது. அவர்களிடமும் கேட்டறியப்பட இருக்கின்றது. இதுபோன்று ஒரு கூட்டம் நடைபெறும் பொழுது காவல்துறையினர் எந்த தருணத்தில் வேண்டுமானாலும் தங்கள் விதித்திருக்கக்கூடிய அந்த நிபந்தனைகள் மீறப்படும் பொழுது அந்த கூட்டத்தை நிராகரிப்பதற்கான, கூட்டத்தை நிறுத்துவதற்கான உரிமை பெற்றவர்களாக காவல்துறையினர் இருக்கின்றார்கள். அரசியல் கட்சி கூட்டங்களுக்கு அனுமதி வழங்கும் பொழுதே காவல்துறையினருடைய நிபந்தனைகளை மீறும் பொழுது அந்த பிரச்சார கூட்டத்தை தடுத்து நிறுத்துவதற்கான அனுமதி காவல்துறைக்கு உண்டு என்பதை குறிப்பிட்டுதான் அந்த அனுமதியை எல்லாம் பெற்றிருப்பார்கள். எனவே பல்வேறு விஷயங்கள் இன்று முதலமைச்சர் தலைமையிலே நடைபெறக்கூடிய தமிழ்நாடு சட்டப்பேரவையில், தமிழ்நாடு தலைமைச் செயலகத்தில் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆலோசனை கூட்டத்திலே விவாதிக்கப்பட இருக்கின்றது. உள்துறை செயலாளர், தலைமை செயலாளர் உள்ளிட்டவர்கள் எல்லாம் தங்களுடைய விளக்கத்தை முதலமைச்சருக்கு வழங்க வேண்டிய சூழ்நிலை தற்போது எழுந்திருக்கின்றது. கரூரில் எத்தனை மணிக்கு எவ்வளவு பேர் கூடியிருந்தார்கள், அது தொடர்பான விவரங்கள் எல்லாம் வழங்கப்பட்டதா, அரசு துறை சார்பில் எடுக்கப்பட்டிருந்த நடவடிக்கைகள் என்ன, மயக்கமடைந்த உடனேயே அவர்கள் மீட்டுச் செல்லப்பட்டனரா, அவர்களுக்கு மருத்துவமனையில் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய சிகிச்சைகள் என்ன என்பது உட்பட பல்வேறு கேள்விகள் அங்கு விசாரணை அறிக்கைகளாக பெறப்பட இருக்கின்றன.
அது தொடர்பான உத்தரவுகளை முதலமைச்சர் பிறப்பிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இப்போது கிடைத்திருக்கக்கூடிய தகவல் அடிப்படையிலே மொத்தமாக 70க்கும் மேற்பட்டவர்கள் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் 3 வகையான பாதிப்புகளுக்கு உட்பட்டவர்களாக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒன்று மூச்சுத்திணறல் பாதிப்போடு வந்திருக்கின்றார்கள், மயக்கமடைந்த நிலையில் இருந்திருக்கின்றார்கள். இன்னொரு பக்கம் நீர்ச்சத்து குறைபாடோடு வந்தவர்களாக இருந்திருக்கிறார்கள். விஜயனுடைய தேர்தல் பிரச்சாரத்திலே மொத்தமாக 34 பேர் இதுவரை உயிரிழந்திருக்கிறார்கள். அவர்களில் பெரும்பாலானவர்கள் இப்பொழுதும் கூட தீவிர சிகிச்சை பிரிவில் தான் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர். அவர்களுக்கு தொடர்ந்து மருத்துவ சிகிச்சை வழங்கப்பட்டு வருகின்றது. ஏற்கனவே அவசர சிகிச்சை பிரிவில் இருந்தவர் அதிலிருந்து ஐசியு என்று சொல்லப்படக்கூடிய தீவிர சிகிச்சை பிரிவுகளுக்கு மாற்றப்பட்டிருக்கின்றார்கள் என்பதில் இருந்து கவலைக்கிடமாக இருப்பவர்களுடைய எண்ணிக்கை இன்னும் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது என்பதை தெரிந்து கொள்ள முடியும். இது மட்டுமல்லாமல் குழந்தைகளுக்கான சிகிச்சை பிரிவிலே உள்ளே நாம் உட்பட யாரும் அனுமதிக்கப்படவில்லை என்றாலும் கூட அந்த குழந்தைகளுக்கான வார்டிலே நிறைய மருத்துவர்கள் இருப்பதை பார்க்க முடிகின்றது. நிறைய குழந்தைகள் அங்கே அழுகுரல் சத்தோடு இருப்பதையும் கேட்க முடிகின்றது. தொடர்ந்து அந்த வார்டுக்குள் நிறைய மருத்துவர்கள் உள்ளே சென்று வருகின்றார்கள், செவிலியர்கள் சென்று வருகின்றார்கள். எனவே அவர்களுடைய நிலை என்னவாக இருக்கின்றது என்பது தொடர்பாகவும் ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.